கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெறைய கிறிஸ்தவர்கள் இப்ப நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா, "நீங்க வேதம் தியானிச்சீங்களா? வேதம் படிச்சீங்களா? சர்ச்சஸ் போனீங்களா? இல்ல ஒரு ஃபெலோஷிப் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்களான்னு?" கேட்டா, "இதெல்லாம் எதுக்குங்க போணும்? எனக்கு தான் எல்லாமே தெரியுமே. நான் தான் சின்ன வயசுலேருந்து சண்டே கிளாஸ்லேருந்து நான் வேதத்த படிச்சுட்டு இருக்கேன். வேதத்தில எல்லா கதையுமும் தெரியும். எல்லாத்தையும் நான் தியானிச்சிருக்கிறேன். அதே மாரி வந்து இந்த ஃபெலோஷிப்ல மீட்டிங் போய் நான் என்ன பண்ண போறேன்? அதற்கு நான் வந்து ஏதாவது உலகத்தில போயிட்டு, இல்ல நான் வேலைக்கு போனா எனக்கு அழகா சம்பளம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா டைம் பண்ணா எனக்கு ஓடி கிடைக்கும். இல்லன்னா எனக்கு வந்து நெறைய காரியங்கள் இருக்கு. நான் விளையாட போவேன். இல்ல நான் அவுட்டிங் போவேன். ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துவேன். இதெல்லாம் விட்டுட்டு எனக்கு தெரிஞ்சதையே ஏங்க நான் போய் தெரிஞ்சுக்கணும்? இல்ல அங்க புதுசா என்னதான் சொல்லப் போறாங்க? சொன்னதே தான் சொல்லப் போறாங்க. அதுக்கு நான் ஏன் அங்க போணும்னு சொல்லி நெறைய பேர் வந்து இந்த தேவனிடத்துல போகிறதையே வந்து மறந்துடுறாங்க. ஆனா நீங்க வந்து தீமோத்தேயுக்கு வந்து பவுல் எழுதுறாரு லெட்டரு. தீமோத்தேயு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு விசுவாசி. இல்ல பவுல் கிட்ட படிச்ச பவுல் சொல்றாரு, தீமோத்தேயு வந்து என்னுடைய ஆவிக்குரிய குமாரன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு அவர் மேல அன்பு. ஏன்னா அவருடைய விசுவாசத்த பார்க்கிறார்ல. அவங்க குடும்பம், அவங்க பாட்டிகிட்ட இருந்த விசுவாசம், அதே மாரி வந்து அம்மாட்ட இருக்கு. அதே தான் இவர்கிட்டயும் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்படிப்பட்ட தீமோத்தேயு தேவனுக்கு பிரியமா வாழ்கிறார். அவருக்கே அவர் எழுதும்போது சொல்றாரு. அந்த வசனத்த நான் வாசிக்கிறேன். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூடப்படான். அவர் தீமோத்தேயுட்ட சொல்றாரு. எப்படின்னா, நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ்கிறோம். அந்த கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதுன்னா, அது வந்து ஒரு ஓட்டத்தை போன்றது. அந்த ஓட்டம் வந்து அந்த சட்ட திட்டங்களுக்குள்ள நம்ம செய்தா தான் அத நம்ம வின் பண்ண முடியும். நம்ம சட்ட திட்டத்தின்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நம்ம இந்த ஓட்டத்த ஓடலன்னா, நம்ம டிஸ்குவாலிஃபை ஆயிருவோம் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்றாரு. ஏன்னா, நெறைய பேர் என்ன பண்றோம்னா, நம்ம வந்து கடவுளுக்குள்ள தான் இருக்கிறோம். நம்மளே நெனச்சுக்கிறோம். நான் தேவனுக்கு பிரியமாய் தான் வாழ்கிறோம்னு நெனச்சுக்கிறோம். ஆனா உண்மையாவே வந்து அது தேவனுடைய சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த ரேஸ்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா, வாக்கிங் ரேஸ் இருக்கும். அந்த வாக்கிங் ரேஸ்ல நெறைய பேருக்கு அந்த டெம்ப்டேஷன்ஸ் வரும் இல்லையா? எப்படியாவது அந்த ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் மட்டும் நம்ம ஓடிட்டோம்னா, நம்ம சீக்கிரமா முன்னாடி போயிருவோம். நம்ம அந்த ட்ராஃபிய நம்ம வின் பண்ணலான்னு சொல்லி அவங்க நெனச்சிருப்பாங்க. ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்க, மதியீனமா அத பண்ணிருவாங்க. ஆனா, அவங்கள சுத்தி நெறைய கேமராஸ் இருக்கும். அதெல்லாம் கேப்சர் பண்ணிரும் இல்லையா? இவரு எந்த இடத்துலலாம் ஓடி போனாரு. அவர் நெனச்சிருப்பாரு, யாருமே நம்மள பார்க்கல. நம்ம ஃபர்ஸ்ட்டு போய் வின் பண்ணிருவோம்னு நெனச்சிருப்பாரு. ஆனா, அவர் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், அவர வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணியிருப்பாங்க. ஏன்னா வந்து, அவரு வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணாம நடக்க சொன்னா இவரு ஓடிட்டார். அதே மாரி தான் நம்மளும் இருக்கிறோம். நெறைய நேரத்தில வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில தான் இருக்கிறோம். ஆனாலும் இந்த ஆவிக்குரிய சத்தியங்கள நம்ம கேட்காத போது, சாத்தான் என்ன பண்றான்னா, நம்ம ஈஸியா நம்மள என்ன பண்றான், விழ வச்சுர்றான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பண விஷயத்தில. பணத்துக்கு வந்து நம்ம உண்மையா இருக்கணும். ஆனா வந்து என்ன பண்றான், "நீ கொஞ்சம் பணம் தானே, நீ ஏமாத்து. யாரும் உன்ன பார்க்கலல்ல. நீ ஏன் வந்து உண்மையா இருக்கணும்?" அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்றோம், அந்த பணத்த வந்து ஏமாற்ற வைக்கிறான். சில பேர் வந்து இந்த ஃபோன்ல அடிக்ஷன்ஸ்ல இந்த தேவையில்லாத படங்கள் பார்க்கிறது. யாருமே பார்க்கல. "நீ பாரேன், யாரு என்ன சொல்லப் போறா? நீ பாரு, நீ பார்க்கறது யாருமே தெரியாது. நீ பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்மள பார்க்க வச்சுர்றான். அதே மாரி தேவையில்லாத பேச்சுக்கள், புறங்கூறுதல். இதெல்லாம் என்ன பண்றான், சாத்தான் சொல்லி யாருமே பார்க்கல, யாருமே பார்க்கல. நீ நீ வந்து பண்ணு பண்ணுன்னு நம்மள பண்ண வச்சுட்டு, கடைசியில போய் பார்த்தோம்னா, கடவுளிடத்தில போய் நிக்கும்போது சொல்லுவார், யூ ஆர் டிஸ்குவாலிஃபைட் சொல்லுவாரு. அதனால நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். இல்ல நம்ம எதற்கு அழகா நம்ம சர்ச்சஸ்க்கு போகணும்? எதற்கு நம்ம வசனங்கள் கேட்கணும்னா, நம்ம ஒவ்வொரு தடவையும் விழும்போது, ஆவியானவர் அந்த வசனங்கள் மூலியமா பேசி, நம்மள என்ன பண்ணுவாரு, நீ வந்து டிஸ்குவாலிஃபை ஆயிருவ. நீ மறுபடியும் அந்த ரூல்ஸ்குள்ள வா. நீ வந்து ஒழுங்கா ஓடு. அந்த ஓட்டத்த மறுபடியும் ஓடுன்னு நம்மள சொல்றதுக்காக தான் நம்ம வந்து அந்த ஒரு ஃபெலோஷிப் நம்ம சர்ச்சஸ்க்கு போணும். அத விட்டுட்டு நம்ம இந்த உலகத்தின் காரியத்துக்கு பின்னாடி போனோம்னா, கண்டிப்பா நம்ம வழி விலகி போயிரும் இல்லையா? அதனால இன்னைக்கு எப்படி வந்து தீமோத்தேயுக்கு பவுல் சொல்ற மாரி, நம்ம ஒவ்வொரு நாளும் அந்த வசனத்த தியானிப்போம். தியானிச்சு அதன்படி நடக்கும்போது, நம்ம கண்டிப்பா அந்த கிரீடத்த நம்ம பெற்றுக்கொள்வோம். அந்த கிரீடங்கிறது என்னன்னா, நித்திய ஜீவன் தான். நித்திய ஜீவன்ங்கிறது வந்து நம்ம வந்து நித்தியமாய் இயேசு கிறிஸ்துவிட்ட வாழப்போறோம் இல்லையா? நம்ம நித்திய ஜீவன் அடையலன்னா, நம்ம நித்தியமா எங்க இருக்க போறோம்னா, அந்த ஹெல்ல இருக்க போறோம். நரகத்துல இருக்க போறோம். அதனால நம்ம இன்னைக்கு யோசிப்போம். நம்ம நித்தியமா தேவனிடத்துல இருக்க போறோமா? இல்ல நித்தியமாய் சாத்தான் கூட இருக்க போறோமா? ஸோ அதனால இன்னைக்கு நம்ம தயவு கூர்ந்து நம்மளையே நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். எந்தெந்த காரியங்கள் எல்லாம் தேவனுக்கு விரோதமாய், தேவனுக்கு பிரியமில்லாம நம்ம கிறிஸ்துவ ஓட்டத்துல நம்ம ஓடிக்கொண்டிருக்கோம். நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதற்கு வந்து வேதம் தான் நமக்கு அந்த வெளிச்சம். ஸோ அந்த வேதத்தின் வெளிச்சத்தில் நடக்கும்போது, கண்டிப்பா நம்மள வந்து கடவுள் நித்திய ஜீவனுக்குள்ள கூட்டிட்டு போவார். கர்த்தர் நாம ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.